அண்மையில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தோம். வாசல் வரையில் சென்றோம். ஆனால் பாடல் சத்தம் காதை பிளந்தது. எனது தகப்பனார் இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது என்று கூறி எங்களை கூட்டிச் சென்று விட்டார். மியூசிக் சத்தத்தை திருமணங்களில் தவிர்க்க முடியாது. அதுவும் சிங்கப்பூர் நாடுகளில் திருமணம் நடைபெற்ற வீடு எங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்கள். இது போன்று திரும்பி வந்தது சரியா? இவ்வாறு இருந்தால் இந்த நாட்டில் எந்த விசேஷத்திற்கும் போக முடியாதே. நமக்கென்று எவரும் இருக்க மாட்டார்களே. இதற்கு என்ன விளக்கம்? என்னன்னா, கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அங்கே பாட்டு சத்தம் கேட்டிருக்கு, வந்துடுவோன்னு வந்துட்டார். ஆனால் என்னுடைய பார்வையில் அவர் கல்யாணத்திற்கு போயிருக்க வேண்டும், போய்த்தான் இருக்க வேண்டும். உறவுகளை நெருக்கமாகத்தான் ஆக்கியிருக்க வேண்டும். பின்னர் வாய்ப்பு கிடைக்கிற போது அவரை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி இருக்க வேண்டும். இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவுகள். மக்களுக்கு ஒரு நாய்ஸ் பொல்யூஷன், மக்களுடைய சிந்தனையை இது கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்லித்தான் செய்வோம். தவிர ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொரு செய்கிற தவறுக்காகவும் நாம் வெளியேறினா யாரோடையும் வாழ முடியாது. உங்கள் வீட்டுக்கு வந்தால் டிவி ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அவர் வீட்டுக்கு போனால் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம் போவதையெல்லாம் நாம் விலகிக் கொள்வது என்று ஆரம்பித்தால் எந்த மனித தொடர்பும் இருக்காது, எந்த உறவுகளே இருக்க முடியாது. ஆக நாம் கண்டிக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுவது என்னவென்று சொன்னால், அதை பக்குவமாக, அதை தவறான காரியங்களை நன்மையை ஏவி தீமையை விலக்குவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தடுக்க முடியல, அப்போ என்ன செய்யலாம்? நாவால தடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுவும் முடியலன்னா மனத்தளவில் வெறுங்க, அந்த தீமையை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொல்லியிருக்கு. ஆக அப்போதைக்கு மனசளவில் வெறுத்து ஒதுக்கிட்டு வந்துடலாம். முதல் ஸ்டேஜ், கீழ் ஸ்டேஜ். அந்த வீட்டுக்கு போகிற வச்சுக்கிடுங்க, மனத்தால் ஒரு பாவம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது என்று மனசால் வெறுத்துருங்க. கொஞ்ச நாள் விட்டு நாவால் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. போய் இந்த மாதிரி செய்யாதீங்க, இது நல்லதில்லை, இதனுடைய கேடுகள், விளைவுகள், வீண் செலவு, இதனால் யாருக்கு லாபம், என்ன லாபங்கிறது சொல்லி திருத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். உறவுகளை முறிக்காதீர்கள். நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒருவர் குடித்தார், தண்டனை கொடுக்கப்பட்டது. திருப்பியும் குடித்தார், தண்டனை கொடுக்கப்பட்டது. எல்லாரும் சேர்ந்து அவரை திட்டினாங்க. நாசமாக போவான், அப்படி பாழா போவான், அப்படி இப்படின்னு. இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவரை திட்டாதீங்க. நீங்கள் இப்படி திட்டினீங்கன்னா அவர் சைத்தான் பக்கம் தான் போவார். ஆகவே நீங்கள் அவரை சைத்தானின் நண்பராக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். ஆக நீங்கள் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனீங்கன்னா அவர் கடைசியாக எங்கே போவார்னா, இந்த பயலு இப்படி தான் நாம் செய்கிறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்று போக்கு நிலைமை ஏற்படும். ஆக இந்த தவறு செய்பவர்கள் மீது கோபப்படக்கூடாது. தவறு செய்பவர்கள் மீது கவலைப்பட வேண்டும், அனுதாபப்பட வேண்டும். அவர்களை எப்படி திருத்துவது என்பதை பற்றி தான் சிந்திக்க வேண்டுமே தவிர கோபப்பட்டு கொண்டே இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது.